விஜய், டென்னிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நமக்குள்ள ஒரு சின்ன பந்தயம் வச்சுப்போம். நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், நமக்குள்ள என்ன பந்தயம்? நோ பந்தயம் இல்லைன்னா ஆட்டம் இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்காது. பெருசா ஒண்ணும் இல்ல, ஜெயிக்கிறவங்க தோக்குறவங்களுக்கு டின்னர் கொடுக்கணும். தட்ஸ் ஆல். ஜெயிக்கிறவங்க தானே? அப்பனா நான் ஓகே. ஏன்னா உனக்கு வீண் செலவு வைக்க விரும்பல. ஓஹோ, நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? வில் see. விஜய், நீங்க முதல்ல சர்வீஸ் போடுங்க. நீங்க முதல்ல சர்வ் பண்ணுங்க. லேடிஸ் ஃபர்ஸ்ட். கம் ஆன், டேக் இட். ஓகே. Fantastic game. Congratulations. இன்னைக்கு நைட் நாம ரெண்டு பேரும் டின்னர் சாப்பிடுறோம். ஓகே, கண்டிஷன் அதானே? Ladies and gentlemen, meet Miss Asha from Singapore. Miss Asha தன்னுடைய பிறந்த நாளை இன்னைக்கு இங்க கொண்டாடுறாங்க. ஆஷா, உன் பிறந்த நாள் நீ என்கிட்ட சொல்லவே இல்லையா? இல்ல விஜய், பிறந்த நாளெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான் சொன்னேன். நீங்க என் கூட வந்து சாப்பிடுறீங்கல்ல, அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதைத்தான் நான் கொண்டாடுறேன். Friends, one more grand news. Miss ஆஷாவுக்காக அவங்களுடைய friend டாக்டர் விஜய் உங்க டின்னர் பில் எல்லாம் பே பண்ணுவாருங்கறத தெரிவிச்சுக்கிறேன். Happy birthday to ஆஷா. ஆஷா, அவன் பாட்டுக்கு எல்லா பில்லையும் என்ன கட்ட சொல்றானே, நான் அந்த அளவுக்கு காசு எடுத்துட்டு வரலையே. Don't worry, நான் ஆல்ரெடி கட்டிட்டேன். இப்பொழுது டாக்டர் விஜய் ஒரு அருமையான பாடலை பாடி நம்மை மகிழ்விக்க போகிறார். ஆஷா, என்ன திடீர்னு பாட சொன்னா நான் எதை பத்தி பாடுவேன்? நீங்க எதை பத்தி வேணாலும் பாடலாம். ஓகே, என் மனசுக்கு பிடிச்சவளை பத்தி நான் பாடலாம் இல்லையா? உனக்கு ஒன்னும் ஆச்சப்பட இல்லையே? நான் அதை ரொம்ப ரசிப்பேன். ஹலோ ஆஷா. ஹாய் விஜய், உட்காருங்க. வீட்டுக்கு புறப்பட்டு இருந்தேன். நீ என்ன அவசியம் பார்க்கணும்னு சொன்னதா சொன்னாங்க. என்ன விஷயம்? எனக்கு உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரே ஒரு உயிர் தான் இருந்தது. அவங்கதான் என் அம்மா. அவங்களும் போன வருஷம் இறந்துட்டாங்க. ஓ சாரி. உனக்கு வேற யாரும் இல்லையா? இல்ல விஜய், என்னோட சின்ன வயசுல ஒரு போட்டோவை அடையாளம் காட்டி இவர்தான் உன் அப்பான்னு எங்க அம்மா சொன்னாங்க. ஆனா அவர் யாருன்னு இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. திசை தெரியாம தடுமாறிட்டு இருந்தேனா, துருவ நட்சத்திரத்தை பார்த்த மாதிரி உங்களை நான் இங்க சந்திச்சேன். எந்த ஆணுக்கும் அடிமையா இருக்க கூடாதுன்னு ஒரு முரட்டுத்தனை என்கிட்ட இருந்துச்சு. அத நினைச்சா கொஞ்சம் வெக்கமா கூட இருக்கு. ஆஷா, கொஞ்சம் கொஞ்சமா என் மனசை நான் உங்ககிட்ட பறி கொடுத்துட்டேன். அதே மாதிரி நீங்களும் என்ன விரும்புறீங்கிறத நேத்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நோ ஆஷா, நோ. நீ நினைக்கிறது தப்பு. விஜய், ஆஷா, நேத்து நான் பாடினது உன்ன நினைச்சில்ல, என்னோட ரேகாவை நினைச்சு. ரேகாவா? எஸ், ரேகா தான். ரேகாவும் நானும் ஒருத்தர் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம். நான் ரேகாவை காதலிக்கிற அளவுக்கு அம்பிகாவதி அமராவதியை காதலிச்சிருப்பானான்னு என்ன கேட்டா நான் இல்லைன்னு சத்தியம் கூட பண்ணுவேன். ஆஷா, வறுமையின் எல்லையை நோக்கி ஓடிட்டு இருந்த எங்க மேலே வசந்தத்தின் சில மழை துளிகள் விழுந்துச்சு. அந்த சின்ன சின்ன துளிகளே காதலுங்கிற ஒரு ஜீவநதிக்கு மூலமா அமைச்சு போச்சு. இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இனி நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ரேகா ஒருத்திய தவிர என் மனசுல இன்னொருத்திக்கு இடம் இல்லை. I'm sorry. I'm extremely sorry. எரியிற தீபத்தை அணைச்சிட்டு விளக்கேத்தணும்னு நினைக்கிறவ நான் இல்ல. உங்க மனசுல ஏற்கனவே ஒருத்திக்கு இடம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்க இதய கதவை தட்டி இருக்கவே மாட்டேன். இல்ல ஆஷா, தப்பு என் மேலையும் தான். ரேகா உங்ககிட்ட முன்னாடி அறிமுகப்படுத்தி இருந்தானா உன் ஆசையை நீ இவ்வளவு தூரம் வளர்த்திருக்க மாட்டேன். எனிவே, ஐம் சாரி. விஜய், ஆஷா, நாளை காலையில் நீ ரெடியாரு, உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். ரேகா உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. என் மனசு சரியில்லை, இன்னொரு சந்தர்ப்பத்துல வரேன். ஓகே ஆஷா, இனிமே உனக்கு யாரும் இல்லைன்னு மட்டும் நினைக்காத. நீ விரும்பினா எங்க வீட்டுல எங்க கூட எங்கள்ல ஒருத்தியாவே வந்திருக்கலாம். வரேன். ரேகா, ஆஷாவை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல? நர்சிங் ஹோம் மாடியில தங்கியிருக்கா, ஏதோ ஊரை சுத்தி பார்க்க வந்திருக்கான்னு சொன்னீங்க, அவதானே?
கரெக்ட், அவளேதான். அவ எனக்கு காதலிக்கிறாளாம், அது அவளே என்கிட்ட சொன்னா. விஜய், ரேகா, ச்சே, என்னது பச்சை குழந்தை மாதிரி? ஆமா, அவ சொன்னதை மட்டும் கேட்டுட்டு ஓடியாந்துட்டியே, அதுக்கு நீ என்னடா சொன்னேன்னு என்ன கேட்டியா? நீ என்னடா சொன்னேன்னு கேளு, சொல்றேன். நீ என்னடா பைத்தியம். ரேகா ஒருத்திய தவிர வேற ஒருத்திக்கு என் மனசுல இடம் இல்லைன்னு ஆணி அடிக்கிற மாதிரி அடிச்சு சொல்லிட்டேன். நீ என்னடா தப்பா நினைச்சுக்கிட்ட? இல்ல விஜய், உங்களை நான் எப்பவுமே தப்பா நினைக்க மாட்டேன். இன்னொருத்தி தன் மனசுல உங்களை நினைச்சாங்கிறதே என்னால தாங்கிக்க முடியல. எனக்கு என்னமோ மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி உங்க கௌரவம் பாதிக்கப்படுறதையும் என்னால பொறுத்துக்க முடியாது. ஊர் சுத்தி பார்க்க வந்தவ உங்களை ஊர் சரிக்க வைக்க கூடாதுங்கிற பயம்தான் எனக்கு. ஆஷா ரொம்ப நல்லவன். நம்ம காதலை பத்தி அவகிட்ட சொன்னதும் என் மேல அவளுக்கு அப்படி ஒரு எண்ணம் ஏற்பட்டதுக்காக ரொம்ப துடிச்சு போயிட்டா. மன்னிப்பு கூட கேட்டானா பாத்துக்கிய. அவங்கள நான் தப்பானவங்கன்னு சொல்லல. இன்னும் சொல்ல போனா எனக்கு அவங்க மேல பாவமா கூட இருக்கு. இது வரைக்கும் இல்லாம இப்ப அவங்கள பாக்கணுங்கிற ஆசையே ஏற்படுது. ஏ விஜய், அவங்கள நம்ம வீட்டுக்கு கூப்பிடலாமா? நான் கூப்பிட்டு பார்த்துட்டே வரலன்ட்டா. ஒருவேளை நீ கூப்பிட்டா வருவாளோ என்னமோ. வேணா கூப்பிட்டு பாரு. ஹலோ, நான் டாக்டர் வீட்ல இருந்து பேசுறேன். மாடியில இருக்காங்களே ஆஷா, அவங்களை கொஞ்சம் கூப்பிடுங்க. அம்மா எப்படி சொல்லாம வந்தாங்களோ அதே மாதிரி சொல்லிக்காம ஊருக்கு போயிட்டாங்க. ஆஷா ஊரை விட்டே போயிட்டாங்களா? குட் மார்னிங். ரேகா, ஆஷாவோட சம்பவத்துக்கு பிறகு நாம சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லதுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். விஜய், எனக்கு இதை விட சந்தோஷம் தரக்கூடிய செய்தி வேற இருக்கவே முடியாது. ஆனா அப்பா விடுதலையாய் வந்த பிறந்தான் நம்ம கல்யாணம் நடக்கணும். அதான் போன வாரம் அவரை போய் நம்ம பார்த்தப்ப கூட இன்னும் 1 வாரம் 10 நாள்ல ரிலீஸ் ஆயிடுவேன்னு சொன்னாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் கூட கல்யாணத்தை வச்சுக்கலாம். அப்பா வந்த உடனே கல்யாணமா? அப்பாவுக்கு சுதந்திரம் வரப்போகுது, பொண்ணுக்கு சுதந்திரம் போகுது. ஆமா, எப்ப கல்யாணம், எங்க கல்யாணம், யாரு கச்சேரி, எங்க வரவேற்பு? உங்ககிட்ட சொல்லாமையா டாக்டர்? நீ தானே எல்லாத்தையும் நடத்தி வைக்க போறீங்க. அதுவும் சரிதான். வேலை வெட்டி இல்லாத மனுஷனுக்கு ஒரு வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும். இது பாரு ரேகா, உங்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நான் தான் ரூம் ரெடி பண்ணுவேன். ரொம்ப ராசியான கை. எங்க கல்யாணத்தும் போது இவளே தான் பெட்ரூம செட்டப் பண்ணா. 7-8 வருஷம் ஆச்சு. இப்ப வீட்டுல குவா குவான்னு கத்துறதுக்கு ஒரு வாத்து கூட இல்ல. என்கிட்ட ஒரு தப்பும் இல்லையா, நல்ல டாக்டரே சொல்லிட்டாரு. பலவீனத்தை பஞ்சு பண்ணாதே பரிமளா. அம்மா, ரேகா. அப்பா, அப்பா வாங்கப்பா, உட்காருங்க. பரவாயில்ல, வாங்க வாங்க. இவர்தான் அப்பா. ஓஹோ, உள்ள போயிருக்கிறாருன்னு சொன்னியே, இவர் தானே? முதல்ல உங்களை உள்ள தள்ளணும். கொஞ்சம் கூட எங்கிருமே தெரியலையே. நீங்க வாங்க வாங்க. பரவாயில்ல தம்பி. சரி, மேல போய் குளிச்சுட்டு வாங்க, டிஃபன் சாப்பிடலாம். இல்ல தம்பி, நான் உடனே புறப்பட்டாகணும். அப்பா வரப்பண்ணுமா? ஆமாம் தம்பி, என் பொண்ணு காப்பாத்தின கடவுளை கடைசியா ஒரு தடவை பார்த்து நன்றி சொல்லிட்டு போலாம் தான் நேரா இங்க வந்தேன். பார்த்துட்டேன். வரேன் தம்பி. நீங்க எங்கேயும் போக வேண்டாம். எங்க கூடவே இதே வீட்டுல நீங்களும் இருக்கலாம். அப்பா, நீங்க எங்களை விட்டு போக கூடாது. அன்னைக்கு ஏதோ வறுமையில நீங்க வழி தவறி இருக்கலாம். ஆனா இன்னைக்கு அதே நினைச்சு உங்களை வீணா குழப்பிக்காதீங்க. இல்லம்மா, உன்னை வச்சு நடத்தின நாடகத்துல உனக்கு நான் சித்தரிச்ச வேஷம் உன்னை சீரழிய வச்சிருச்சுமா. அந்த கேவலத்தை நினைச்சு நினைச்சு ஜெயில நான் வேதனைப்பட்டம்மா. என்ன நீ மன்னிக்கவே கூடாதுமா. அப்பதான் என் மனசு ஆறும். தன்னோட தவறுகளை எப்போ ஒருத்தன் முழுமையா உணர்றானோ அப்பவே அவன் தெய்வத்துக்கு சமமாயிடறான். போங்க ரேகா, மேல கூட்டிட்டு போ. வாங்கப்பா. பிரயாணம்லாம் எப்படி இருந்தது? டெல்லி ஏர்போர்ட்ல தான் கொஞ்சம் டிலே பண்ணிட்டான். மத்தபடி பரவாயில்ல. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்க முதலாளி. பிசினஸ் எல்லாம் நல்லாவே இருக்கு. மார்க்கெட்ல நம்ம ஆப்பிளுக்கு தான் நல்ல டிமாண்ட். வெரி குட். ஏய் கட்டுமுத்து, டேய் ஏய் சீக்கிரம் போ. வெயிட்ல திருப்பு. என்ன முதலாளி, என்ன விஷயம்? நான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கறேன். அந்த வண்டியில போயிட்டு இருக்கேன். அவனை உடனடியா பிடிச்சாகணும். சீக்கிரம் போ.
சாரி, ஒரு 5 நிமிஷம் வந்துடுறேன். சரி முதலாளி. காத்தமுத்து, என்ன காத்தமுத்து, என் மகங்க அவளை உயிரோட தானே வச்சிருக்கேன். ஏன் பேசாம இருக்கிறேன்? சொல்லு, என் மகளை கொன்னுட்டியா? நான் கூலிக்காரன். கொலை செய்ய உன்ன மாதிரி நான் ஒண்ணு கோடீஸ்வரன் இல்ல. காத்தமுத்து, உன் மக செல்வி செத்து போறதுக்கு நான் தான் காரணம்னு சொல்றியா? நிச்சயமா. நீ செஞ்ச கொடுமை இன்னும் என் கண்ணை விட்டு மறையல. ரேகாவை பாத்துக்கிறது உன் மக செல்வி. அவளை தவிர வேற யாரும் திருடி இருக்கவே முடியாது. இதுல சந்தேகத்துக்கு இடமே இல்ல. உன் மகதான் பிள்ளையோட சங்கலை திருடி இருக்கா. வயிற்று சோத்துக்கு வேலை செய்ய வந்துட்டோங்கிறதுக்காக இப்படி நெருப்பள்ளி கொட்டாதீங்க. இத்தனை நாள் விசுவாசமா வேலை செஞ்சிருக்கான். எங்க மேல நம்பிக்கை இல்ல. செல்வி, குழந்தை சங்கிலிய நீ திருடியா? நான் திருடலப்பா. இதுக்கு மேல அடிக்க எனக்கு சக்தி இல்லை. நான் திருடலப்பா. நான் திருடலப்பா. ஏன் அடிக்கலப்பா? மகா செல்வி, 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 அம்மா செல்வி, செல்வி, என்ன அனாதை ஆகிட்டு போயிட்டே அம்மா. இது உனக்கே நியாயம் அம்மா. அப்பா மன்னிக்காமே போயிட்டே அம்மா. என்ன மன்னிச்சிரு. காணாம போன செயின் கிடைச்சிருச்சா? செயின் கிடைச்சிருச்சா? ரேகாவை குளிப்பாட்டுறப்போ லட்சுமி தான் செயினை கட்டி சோப்பெட்டிக்குள்ள வச்சாளா? அதை மறந்துட்டு அவளே இப்படி கரெக்டா பண்ணிட்டா. நீ சோப்பெட்டில வச்ச செயின் உனக்கு கிடைச்சிருச்சு. ஆனா நான் சுடுகாட்டுல வச்சுட்டேன் என் செல்வி. எதுக்கு? என் செல்வியை பிரிஞ்சு நான் எப்படி துடிச்சனும் அதே மாதிரி நீ துடிக்கிறோம் தான். உன் மக ரேகாவை தூக்கிட்டு வந்த. ஏதோ ஒரு வெறியில தான் அவளை தூக்கிட்டு வந்தனே தவிர அவளை என் மகளாத்தான் நான் வளர்த்தேன். செத்துப்போன என் செல்வி என்னால மறக்க முடிஞ்சது. ஆனா அவளுக்கு நான் செஞ்ச துரோகத்தை மறக்க முடியல. என்னையே நான் மறக்கிறதுக்காகத்தான் குடிப்பழக்கத்துக்கு அடிமையான இப்படி நான் நாளை நான் குறைஞ்சதுக்கு காரணம் நீதானே. இருக்கலாம் காத்தமுத்து, ஆனா நான் தப்பானவன் இல்லை. அப்படி தப்பானவனா இருந்திருந்தா காணாம போன செயின் கிடைச்ச விவரத்தை உன்கிட்ட சொல்லாமையே மறைச்சிருக்கலாம் இல்லையா? சந்தர்ப்பம் தான் நமக்குள்ள ஒரு தப்பான நிலைமையை உருவாக்கிடுச்சு. நடந்ததெல்லாம் மறந்துட்டு நீ என்ன மன்னிக்க கூடாதா? உனக்கு மன்னிப்பே தேவையில்லை. 15 வருஷம் பிரிவுங்கிற திராவகத்துல ஊறி உருக்குலைஞ்சு போயிட்ட. அந்த தண்டனையே உனக்கு போதும். ரேகா, நீ எனக்கு அப்பாவான்னு அடிக்கடி கேப்பியம்மா. நான் உன் அப்பா இல்லைன்னு இப்ப நீ புரிஞ்சுக்கிட்டு இருப்ப. இவர்தாம்மா உங்க அப்பா. நீ கிடைச்ச செய்தி தெரிஞ்சா என்னை விட உங்க அம்மா லட்சுமி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மிஸ்டர் ஜனார்தனம், ஐ எம் டாக்டர் காமாட்சி. நீங்க உங்க மகளை பத்தி மாத்திரம் தெரிஞ்சுக்கிட்டா போறாது, உங்க மருமகனையும் தெரிஞ்சுக்கணும். மருமகனா? ஆமாங்க, இவர்தான் டாக்டர் விஜய். சிட்டில இன்னைக்கு பாப்புலர் டாக்டர். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்க பொண்ணும் விஜயும் ஊசியும் சிரஞ்சும் போல, பஞ்சும் பேண்டேஜும் போல அவ்வளவு. திஸ் இஸ் மிஸ்ஸஸ் காமாட்சி. அவங்க 2 பேரும் நகமும் சதையும் போல அவ்வளவு ஒத்துமையா இருக்கிறாங்கன்னு சொல்ல ட்ரை பண்ண, அதுக்குள்ள ஆஸ்பத்திரி பாஷையில அசிங்கம் பண்ணிட்டா. இவங்க கல்யாணத்தை நாங்களா பார்த்து முடிவு பண்ணிட்டோம். இப்ப அப்பா நீங்க வந்திருக்கீங்க, என்ன சொல்ல போறீங்களோ? இவ்வளவு நாளா கூட இருந்து நீங்க எல்லாம் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்த நானு வேணாம் சொல்ல போறேன். அப்ப ஜமாயிச்சு விடுவோம். இப்ப நான் ஃப்ரீயா தான் இருக்கிறேன். மந்திரம் சொல்லவா? இந்த நல்ல சமாச்சாரத்தை உடனே என் ஒய்ஃபுக்கு சொல்லணும். ட்ரங்கால் போடணுமே. போன் இதோ இருக்குதுங்க. ட்ரங்கால் என்னங்க, லைட்னிங் காலே போட்டுருவோம். மின்னல் மாதிரி பளிச்சுன்னு ஒய்ஃப் கிட்டே பதில் வந்துரும். சொல்லுங்க.
உங்க உடம்புக்கு என்ன? டாக்டர், நான் ஒரு ஆஸ்மா பேஷண்ட். இந்த பனி சீசன்ல அடிக்கடி இன்ஜெக்ஷன் போட்டுக்குவேன். அதுக்கு தான் வந்தேன் டாக்டர். டெரிஃபிலின் தானே? ஆமா டாக்டர், அதே இன்ஜெக்ஷன் தான். பிரீத் வெல். பாத்தியலட்சுமி, மாப்பிள்ளையோட டிஸ்பென்சரி இன்னைக்கு சிட்டிலேயே இவர்தான் பாப்புலர் டாக்டர். ஆமாமா, அவருக்கு ஒரு நிமிஷம் கூட ஓய்வில்ல. ஆமா, இந்த நேரத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொன்னேன். நீ என்னடா ஃளைட்ல இருந்து வந்ததும் வீட்டு கூட போகாம நேரா இங்க வரேன்னு சொல்லிட்டேன். டாக்டர் ஃப்ரீயா இருக்காரா? டாக்டர் பேஷண்ட பாத்துட்டு இருக்காருமா. ஃப்ரீயா இருந்தா நாங்க வீட்ல இருந்து வந்திருக்கோம் சொல்லு. சரிமா. வலிக்குதா? நோ நோ டாக்டர், நீங்க இன்ஜெக்ஷன் போட்டதாவே தெரியல. டாக்டர், உங்க டிகிரியை கொஞ்சம் பார்க்கலாமா? வாட்? நீங்க டாக்டருக்கு படிச்சு பட்டம் வாங்குனீங்களே, அந்த டிகிரியை பார்க்கலாமான்னு கேட்டேன். நீங்க? ஐ எம் ராம் பிரசாத், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ், ஸ்பெஷல் பிரான்ச். ஐம் சாரி சார், என்கிட்ட MBBS டிகிரி இல்ல. அப்போ என் கூட கொஞ்சம் வரீங்களா? Come on. இன்ஸ்பெக்டர் சர்மா, இன்ஸ்பெக்டர் டேனியல், நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் ரொம்ப கரெக்ட். இவர் ஒரு போலி டாக்டரே தான். அது அவரே ஒத்துக்கிட்டு இருக்கார். டாக்டரா பிராக்டிஸ் பண்றதுக்கு இவருக்கு எந்த விதமான சர்டிபிகேட்டும் கிடையாது. அரெஸ்ட் செய்யும். விஜய் சார், மிஸ்டர் சூரி, நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப கரெக்ட். தேங்க்யூ வெரி மச். தம்பி, நம்ம வீடு, நர்சிங் ஹோம் எல்லாத்தையும் கோர்ட்டு உத்தரவுப்படி சீல் வச்சுட்டாங்கப்பா. பாவம், ரேகா தான் ரொம்ப வேதனைப்பட்டிருப்பா. உனக்கு இப்படி ஒரு அவமானம் ஏற்பட்டு போச்சேன்னு பாவம், அது ரொம்ப துடிச்சு போச்சு. ஓஹோ, அதனாலதான் இத்தனை நாள் என்ன பார்க்க கூட வரலையா? அவ இங்க இருந்தா தானப்பா. அடுத்த நாளே அவங்க அப்பா அவளை காஷ்மீர் கூட்டு போயிட்டாரு. என்ன, ரேகாவை காஷ்மீர் கூட்டிட்டு போயிட்டாங்களா? ஆமாப்பா, விஜய விட்டு வரமாட்டேன்னு ரேகா எவ்வளவோ போராடி பார்த்துச்சு. ஆனா கடைசியில ஜெயிச்சது ஜனார்த்தனன் தான். ரேகாவை பார்க்கணும்னா எவ்வளவுக்கு எவ்வளவு ஆசைப்படுறனோ அதே மாதிரி அந்த சூரிய சந்திக்கவும் ஆசைப்படுறேன். அவன் எங்க இருக்கா? அந்த கன்றாவை ஏன்பா கேக்குற? ஜனார்த்தனத்துக்கு இந்த பையன் என்ன சொக்கு பொடி போட்டானோ தெரியல, அவனையும் கூடவே கூட்டிட்டு போயிட்டான். என்ன, சூரியன் காஷ்மீர் போயிட்டானா? ஆமாப்பா, அத நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. ஏற்கனவே இவனுக்கு ரேகா மேல ஒரு சபலம் உண்டு. இப்ப அவங்க அப்பா வேற இவனை நல்லவே நம்பி இருக்கான். இந்நேரம் அந்த சூரி எங்க அடுப்ப மூட்டி ஒலையேத்திருப்பானு நினைச்சாதான் எனக்கு என்னவோ மாதிரி இருக்கு. என் ரேகாவுக்கு ஒரு ஆபத்துனா அது அவளை படைச்ச ஆண்டவனால ஏற்பட்டாலும் சரி, அவன் நெஞ்ச உடைச்சு நிலத்துல புதைக்கிற சக்தி எனக்கு இருக்கு.